விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னை தாக்கக்கூடிய பூச்சிகளில் முக்கியமான ஒரு பூச்சின்னு பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ் பீட்டில் என்று அழைக்கக்கூடிய காண்டாமிருகம். இந்த காண்டாமிருகம் பொதுவாக தென்னையோட குருத்து பகுதியை தான் அதிக அளவில் தாக்கும். இந்த பாதிக்கப்பட்ட குருத்து பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை ஓலைகளில் இந்த மாதிரி ஒரு விதமான டைமண்ட் ஷேப் கட்டு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் காண்டாமிருகோண்டோட தாக்கம் தான் உறுதிப்படுத்திக்கலாம். பொதுவாக இந்த காண்டாமிருகம் எந்த சூழ்நிலையில் அதிக அளவில் உற்பத்தி ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னந்தோப்புகளுக்கு மத்தியில் மக்காத எருகள் எருக்குழிகள்லாம் தென்னந்தோப்புக்கு மத்தியிலே அமைக்கும் போது இந்த சூழ்நிலையில தான் இந்த காண்டாமிருகோண்டோட தாக்கம் அதிகமாக இருக்கும். பொதுவாக அந்த எருக்குழிகளில் ஒரு விதமான வெள்ளை நிற புழுக்கள் இருக்கும். அந்த வெள்ளை புழுக்கள் தான் காலப்போக்கில் உருமாற்றம் அடைஞ்சு இந்த காண்டாமிருகோண்டா மாறும். ஸோ இதை தவிர்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவில் தென்னந்தோப்புகளுக்கு மத்தியில் இந்த எருக்குழிகள் அமைக்கிறத தவிர்க்கணும். ரெண்டாவது விஷயம், ஏக்கருக்கு ஒரு 2 எண்ணிக்கையில் நீங்கள் இணக்கவரிச்சி பொறி அமைக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, மெட்டாரைசியம் அனிசோஃபில ஏக்கருக்கு 1 கிலோ அளவில் அந்த எருக்குழிகள் மேலேயும் அந்த தென்னை மரத்தோட வேர்பகுதி கீழேயும் தெளிக்கும் போது இந்த காண்டாமிருக வண்டோட தாக்கத்தை தவிர்க்கலாம். நன்றி.